ரேட்டும் அஃபோர்டபுளாக இருக்குது, ப்ளஸ் கலெக்ஷன் நல்லா இருக்குது. கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்குது. அதனால் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க ட்ரெஸ்ஸில் ப்ரைஸ் அஃபோர்டபுள் தான். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. இன்றைக்கு இந்த ஆட்சி அலங்கோலத்தை தட்டி கேட்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள், கூட்டணி கட்சிகள்லாம் அவர் என்ன சொல்லுறாரு? கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு மூத்த தலைவர் முத்தரசன் என்கிற ஒருத்தவர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறார். ஆமா, நாங்கள் வாங்கி கொண்டோம், கோடிகளை வாங்கி கொண்டோம். நான் மட்டும் வாங்கவில்லை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வாங்கி கொண்டது, விடுதலை சிறுத்தைகள் வாங்கி கொண்டது, காங்கிரஸ் கட்சி வாங்கி கொண்டது, மதிமுக வாங்கி கொண்டது. எதற்காக நாங்கள் வாங்கி கொண்டோம்? 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி முடிய வரை நடைபெறுகிற ஊழல்களையோ அலங்கோலத்தையோ அல்லது கற்பழிப்புகளையோ சட்டவிரோத நடவடிக்கைகளை நாங்கள் என்றைக்கும் தட்டி காக்க மாட்டோம், போராட மாட்டோம் என்பதற்காக இன்றைக்கு அதுக்கு கூலி வாங்கி கொண்டு கைமூடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே நடக்கக்கூடிய அராஜக அக்கிரமங்களை, ஊழல்களை தட்டி கேட்கக்கூடிய ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி, எங்களுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாநில துணைத் தலைவர் மரியாதைக்குரிய பாடி செல்வம் அவர்கள். கூட்டத்தினுடைய தலைவர் மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் SP வெங்கடேஸ்வரன் அவர்களே, இறுதியாக நிறைவு பேர் உரையாற்ற இருக்கும் மருத்துவர் சின்னையா அவர்களே, நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்த அருமை சகோதரி சௌமியா அவர்களே மற்றும் ஏனைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான இரவு வணக்கம். இது தருமபுரி மண் என்றாலே பாட்டாளி மக்கள் கட்சி என்னுடைய கோட்டை. பல்வேறு வரலாறுகள் இந்த மண்ணிற்கு உண்டு. 2008 தொடங்கி 2014 வரை நாடாளுமன்ற தேர்தலில் 4 முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி தான் தருமபுரி மாவட்டத்தினுடைய வரலாறு. 2014 மருத்துவர் சின்னையா அவர்கள் தனித்து போட்டியிட்டு 80,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்தியாவில் 543 நாடாளுமன்ற தொகுதி இருக்கிறது. தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற வரலாறு இந்த மண்ணுக்கு தான் உண்டு. வேறு எந்த மண்ணிலும் இந்த நிலைமை இருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் 2019 ஒரு சிறிய தோல்வியை தழுவினோம். மீண்டும் 2021 இந்த மண்ணில் 5 சட்டமன்ற தொகுதியிலும் நாம் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வெற்றி பெற்றது. மீண்டும் 2024 சகோதரி அவர்கள் சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைந்து விட்டார். மீண்டும் அவரை இந்த மண்ணில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கியே தீர்வோம். அதில் எவ்வித சந்தேகமில்லை. வரக்கூடிய 2026 தேர்தலில் 2014 நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவிற்கு இந்த மண்ணில் எப்படி டெபாசிட் போனதோ அதே போல் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு 5 சட்டமன்ற தொகுதியிலும் டெபாசிட் இழக்க வேண்டும் என்று கேட்டு நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாணவர் சங்க ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய கீர்த்தி அவர்கள், தேர்தல் பணிக்குழுவுடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய ஜெயராம் அவர்கள், வருகிறவர்கள் ஓரிரு வார்த்தை சுருக்கமாக தயவு செய்து கோச்சிக்காதீங்க. யாருன்னா பேசலைன்னு சொல்லிட்டு அதுக்கும் கோச்சிக்காதீங்க.